ஆகிட்டு லேலேருந்து கூட நான் வண்டியை ஏற்றி விட்டுலான்னு இருக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு ஓட்டுறதுக்கு எதுவும் இல்லைங்க, நீங்கள் விட்டுருங்க. ஃபைனலாக மதுரை டு லடாக் ட்ரிப்பில் மணாலி ரீச் ஆகிட்டோம். மணாலியில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். பாய் ஸ்டே எப்படி இருந்துச்சு? ஸ்டே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வேகமாக தூங்கிட்டோம் ஆனால் எல்லோரும். சரி, மழை பெஞ்சனால. ஆமாம், மழை பெஞ்சனால சளி பிடிச்சதுனால இவனுக்கு கோல்டு. சரி, அடுத்து எங்கே போகிறோம்? கோல்டு இஸ் கோல்டு. டைரக்ட் ஸ்ட்ரெயிட் டு லே. லே நடுவில் ஒரு பிட் ஸ்டாப் இருக்குது. பிட் ஸ்டாப்பு எங்கே? பிட் ஸ்டாப் கிடையாது, அங்கே தான் ஸ்டேவே. ஸ்டே பண்ணுறோம். எந்த ஊர் அது? பைக்கில் நுழைய மாட்டேங்குது. சர்ச்சில் ஸ்டே பண்ணுறோம். சர்ச்சு எங்களை எதிர்பார்த்துட்ருக்கு. நாங்கள் போகிறோம். டாட். வணக்கம், நான் உங்கள் நண்பன். இது பைக் அண்ட் டீ சேனல். ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா மணாலிக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்திருப்போம். பட் வந்து இந்த எபிசோடில் வந்து காலையில் தான் எங்களால் வந்து மணாலியை ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சிச்சு. அதோட சாம்பிள் தான் இது. நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நேற்று நம்ம சண்டிகர்லேருந்து மணாலி வந்தோம். ஆமாம், எப்படி இருந்துச்சு? நேற்று ஆரம்பம் சூப்பராக இருந்துச்சு. ரோடெலாம் நல்லா இருந்து சண்டிகர் டு ஸ்டார்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஏற ஸ்டார்ட் பண்ணுறப்ப மண்டி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், அந்த ரிவரை ஒட்டியே போச்சு. ரோடெல்லாம் நல்லா இருந்துச்சு. டிரைவிங்கு நல்லா இருந்துச்சு. கஷ்டம் தெரில. ஆனால் போக போக லேண்ட்ஸ்லைடுனால நிறையா ரோடு பிளாக்கிங், இந்த மான்சூன் ரெயின்ஸ்னால மணாலி கிட்ட நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல நியூஸில். ஸோ அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணோம். அதனால் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆச்சு. உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. டனல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு டனல் கொஞ்சம் கடைசி டனல் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ரொம்ப. ஆமாம், பட் ஆனால் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு அதோட நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். இன்னைக்கு லே பாதி தூரம் போகிறோம். சரி, போயிட்டு மீட் பண்ணுவோம். ஆமாம். ஸோ ஃபைனலாக வந்து தங்கியிருந்த ஹோட்டல் ரூம்லேருந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அந்த ஸ்ட்ரீட் டூ 900 வந்து ரேடியேட்டர் லீக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எங்கள் டவுட்லேயே தான் வண்டியை மெதுவாக தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இன் பிட்வீன் கேப்பில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து லெவலை செக் பண்ணுவோம், கூலண்ட் லெவலை செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். பார்த்தா நம்ம நைட்டு வந்ததுனால அதை செக் பண்ண முடியல. இப்போ காலையில் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன செஞ்சிட்டோம்னா, டிஸ்டில் வாட்டர் வந்து ஏற்கனவே நாங்கள் ஸ்டாக் வச்சுருந்தோம், அதை கொஞ்சம் எடுத்து
ஃபில்லப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டில் வாட்டரை ஃபில்லப் பண்ணிட்டோம். ஸோ இது கொஞ்சம் கோல்டு ஏரியா அப்படின்றதுனால ரேடியேட்டருக்கு அவ்வளோவா வேலை இருக்காதுன்ற ஒரு தைரியத்தில் நாங்கள் வந்து டிஸ்டில் வாட்டரை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு சப்போஸ் இதுக்கடுத்து ஏதாச்சும் மேஜர் ஆச்சுன்னா லேக்கே போய் நம்ம வண்டியை வந்து சர்வீஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம லேக் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டரு. இங்கேருந்து அடுத்து லே தான் டார்கெட்டு. ஸோ நாங்கள் இங்கேருந்து லே வந்து ஸ்ட்ரெயிட்டாக லே போக முடியாது. அதனால் இடையில ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி வரும். ஒன்று சச்சுன்ற ஒரு ஊருக்கு, அங்கே தான் சர்ச்சு அந்த ஊருக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி வரும். ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க, வண்டியை பேக் பண்ணியாச்சு. ஆளுக்கு ஒரு நம்ம வந்து பெட்ரோல் கேன் எடுத்துக்கிட்டாச்சு, எடுத்து ஸ்டாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வண்டி வந்து பிரேக் வந்து சரியாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு பிரேக் பேடு வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. நம்ம ஸ்க்ராம்பிளர் 400Xோட பிரேக் பேடை மட்டும் பாருங்களேன். ஒரு பிரேக் பேடு நல்லா இருக்குது, இன்னொன்று பாருங்கள் பிரேக் பேடா அப்படின்ற டவுட் எனக்கு வந்துடுச்சு. ஸோ பெட்ரு வந்து மாற்றிட்டோம். சரியான டயத்தில் பார்த்தனால நம்மளோட டிஸ்க்கு தப்பிச்சிச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிஸ்க்கும் ஆனாகி பிரேக் பேடும் போயிருக்கும், ஒரு 2 செலவும் வந்திருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஏற்கனவே வாங்கின வண்டியோட பெட்ரோல் வந்து சரியாக கட்டாதனால அங்கே பாருங்கள் பிடிச்சி தூங்கிட்டு இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிட்டே போச்சு. ஸோ இதை வந்து வண்டி நிப்பாட்டி இதை ஃபுல்லாக கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ட்ராவல்னாலே இதானே, நம்ம நினச்சபடி எல்லாம் நடந்துருந்துச்சுன்னா எப்படி. ஸோ இதெல்லாம் முடிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை இன்றைக்கி இருக்காதுன்னு நினச்சி ஒரு நம்பிக்கையில் கிளம்புனோம். பார்த்தா ஆரம்பமே மழையோட ஆரம்பிக்கிறோம். என்ன ப்ரோ காலையில் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன். திருப்பி இங்கே இடம் நிப்பாட்டிட்டு திருப்பி சாப்பிட்டுட்டீங்க, என்ன ஆச்சு? அதாவது ஒரு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயும் பஸ் ஆயிடுச்சா? 1.5 மணி நேரமா? கம்மியாக தான் ஆச்சு. 4 மணி நேரம் ஆச்சு நம்மளை இதில் இருந்து செக் அவுட் பண்ணி ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு எல்லாமே வச்சுட்டு கிளம்பலாமா? அப்புறம் மருந்து வாங்கினா நிப்பாட்டணுமா? எல்லாம் நல்லபடியாக தான் போச்சு. எங்கே போனாலும் டேக் டைவர்ஷன் சொன்னீங்களா? கடைசி முட்டு சந்துக்குள்ள வண்டியை விட்டு, அதுவும் 3 வண்டி, இந்த வண்டி இந்த வண்டி நீங்க சந்துக்குள்ள போகணும்னு நம்பவே முடியாது. அதுக்குள்ள விட்டு கடைசி அதோட கொஞ்சம் பெரிய ரோட்டுக்கு வந்து அதுல ஃபுல்லா வண்டியா இருந்து அதுல ஒரு சாக்கடைக்குள்ளலாம் இறக்கி வந்து. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், அதோட ப்ரூஃப் தான் இந்த வீடியோ. டிராஃபிக்கையும் தாண்டி
இல்லை, நேரோ மிஸ்ஸு. நம்ம வந்து எங்கே வந்து கீழே விழுந்துருவோம், கவுந்துருவோம் அப்படின்ற பயத்திலே வந்து போயிட்டுருந்தோம். காலை கொண்ட ஊட முடியலங்க. அப்படியே காலை ஊண்டுனா வழுக்குது. ஃபுல்லாக மலையில் அந்த ஏரியா வந்து சகதியாக இருக்குது. கால் ஷூலாம் வழுக்குது. கால் ஊண்டுறதுக்கு கூட இடம் இல்லை. காலை ஊண்டுனா டயர் ஏற்றிடுது காலில். இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல, ஒரு மோசமான ஒரு டிராஃபிக்குங்க. நம்ம ஏரியா டிராஃபிக்காச்சும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து வண்டி மேலே ஏறுற வண்டி, மழை பெய்யுது, ஸ்லிப்பரியாக இருக்குது. நம்ம இறங்குற வண்டி ஒன்று கியர்லேயே தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. கியரில் பிடிச்சா கிளச்சை பிடிச்சிட்டே நிற்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா பிரேக்கை அப்ளை பண்ணிவிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ரைடு வந்து இந்த ஒரு நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 கிலோமீட்டர் இருக்கும். 4.5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த டிராஃபிக்கில் 4.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு டிராஃபிக்கை தாண்டிட்டோம். உடஞ்ச பாலத்தெல்லாம் ஏறி மணாலி ஒர்ஸ்ட்டுங்க. ஏறி கடைசி இப்போ தான் ஹைவே பிடிச்சிருக்கோம். இனி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாம் டிராஃபிக்கை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே வரும்போது தான் தெரிஞ்சிச்சு, இங்கே ஒரு பாலம் வந்து இடிஞ்சிருந்துச்சு. ஸோ நல்லபடியாக வந்து பாலம் சின்ன வண்டி எல்லாத்தையும் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு தாண்டிட்டோம். உடஞ்ச பாலத்தெல்லாம் ஏறி மணாலி ஒர்ஸ்ட்டுங்க. ஏறி கடைசி இப்போ தான் ஹைவே பிடிச்சிருக்கோம். இனி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லார்டு விஷ்ணு அண்டு லார்டு சிவா அவங்க தான் நம்ம காப்பாற்றணும். அவங்க வீட்டை நோக்கி தான் போகிறோம். காப்பாற்றினாங்கன்னா ரொம்ப நல்லது. சிவாவோட வீட்டை நோக்கி போகிறோம். அதனால இனிமேல் பிரச்சனை இருக்காது. கிலோமீட்டருக்கு கவர் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். இப்போயா அந்த மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் 4 மணி நேரம். 10 கிலோமீட்டர் கூட இருக்காது. கரெக்டு 5 to 10 இருக்கும். 10 இருக்கும். கடைசி அதுவே ஒரு 4.5, அங்கிட்டு ஒரு 4.5 கிலோமீட்டர், இங்கிட்டு ஒரு 5-6. இதுதான் நான் இந்த மணாலியில் கடைசி டிரைவ் பண்ணது. அப்புறம் நான் வெளியில் வந்துட்டோம். இனி வாழ்க்கை இதுக்குள்ளே போகவே மாட்டேன். அதாவது இந்த வண்டி வச்சுட்டு போக மாட்டேன். ப்ராப்ளி எனக்கு எட்டுற வண்டி ப்ளஸ் ஒரு ஆஃப் ரோடுக்கு வண்டி இருந்தால் போகலாம். எனக்கு எட்டணும், கால் எட்டணும். ஆனால் எல்லாம் எட்டாது. ஆனால் ஆஃப் ரோடு அந்த மாதிரி வண்டி கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஆஃப் ரோடு வண்டி வந்து இருக்கு. BMW எல்லாம் இருக்கா? இவர் இந்த இதோட ஹைட்டு கம்மி தான்டா அது. ஜிஎஸ்ஆ 3 டன்னா. ஒரு சீட்டு ஹைட்டுக்கு கம்மி. ஜிஎஸ் இல்லை, ஆஃப் ரோடு கிடையாது. வெயிட்டும் காத்தா இருக்கணும். தலை வெயிட்டு காத்தா இருக்கணும்னா இது கவாசாக்கி KLX ஓட்டுங்க. அது 140 கிலோ 150 கிலோ. அப்படியே விட்டோம்னா 150 கிலோ தான்.
150 கிலோ அதெல்லாம் ப்ராப்பர் ஆஃப் ரோடு. Height? ப்ராப்பர் ஆஃப் ரோடு சரியான ஹைட் வர்றது நமக்கு கால் எட்டாது. பேலன்ஸ் பண்ணணும்ல. நீ எப்படி சொன்னா நான் என்ன சொல்றேன்? ஆக்சுவலாக ஹைட்டு அதுக்கு இருந்தது நல்லா தான் பேலன்ஸ் அது வந்து அந்த பைக்லாம் வந்து பேலன்ஸே பண்ணக்கூடாது, அப்படியே வீலை வச்சே பேலன்ஸ் பண்ணி போகணும். சரி தல முடிஞ்சு படுத்து நல்லா லீட் பண்ணீங்க இன்னைக்கு. அந்த 5-6 கிலோமீட்டர்ஸ் வந்து என்னைய முன்னாடி விட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் அங்கே எல்லா வண்டியும் அங்கே தான் இருந்திருக்கும். ஆமாம், நீங்கள் நல்லா முன்னாடி போனீங்க, உங்கள் வண்டிக்கும் இதுக்கும் ப்ராப்பராக நீங்கள் லீட் பண்ணீங்க எல்லாத்தையும், பின்னாடி வர எல்லா வண்டியும் நம்ம வண்டியும் சேர்த்து. கேவிக்கும் செம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுத்தான், ஏன்னா அவன் வண்டி இன்னும் இதோட இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, அதனால அதே போது நம்மளும் போயிடலாம். ஆமாம், என் வண்டியில் ஒரே ஒரு பிரச்சனை, 2 சைலன்சர் வந்து பெருசு. ஸோ சில வண்டியெல்லாம் அப்புறம் இவன் வண்டி சைலன்சர் குட்டியா எடுத்துலாம் மனசாட்சியோட பேசுங்க தல. நீண்டுட்டு இருக்கு தலை, பாருங்க டிஃபரன்ஸ் இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வெளியில வந்துருக்கு பாருங்க. ஸோ அதுதான் உரசிடணும். டயர் லெவலுக்கு இருக்குன்றீங்களா? அது மேட்ரு கிடையாது தல. அது இல்ல, அந்த வித்தை அகலம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி செக் பண்ணுவோம். ஆமா அதுவும் கரெக்ட் தான், உங்க வண்டி கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ அது நான் வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல. நார்மல் லேல இருந்து கூட நான் வண்டியை ஏற்றி விட்டுலான்னு இருக்கிறேன். அதுக்கு மேல எனக்கு ஓட்டுறதுக்கு எதுவும் இல்லைங்க, நீங்க விட்டுருங்க. நான் வீட்டுக்கு போறேன். என்னால முடியல, இந்த சந்துக்குள்ள வந்து பொந்தாய் போச்சு. இந்த மண்டையை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. சும்மா இந்த எண்ணெய் கொண்டாந்தியா இல்ல இல்ல, ஸோ ஒன்ஸ் இன் லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன், ஏற்கனவே 150 வச்சு அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து குடியிருக்கலாம்ல. இல்ல போயிட்டு வந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருந்தான்னு சொல்றேன். அவன் ஒரு கெத்து, ஏன்னா அவன் சாதாரண 150 சிசி வண்டி வச்சு அவ்வளவு தூரம் வந்தேன். அவன் சொல்லலாம் இதெல்லாம் சப்பமேட்டு தலை அப்படின்னு சொல்லி. ஆனா எதுவுமே ஆரம்பிக்காம ஊனா கூட போடாம அவ்வளவு மட்டும் போடுறது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. மணாலியில செல்ஃபி எடுக்க ப்ரோ. என்ன நிறைய இருக்காங்க இந்த மாதிரி வாயிலே அட சொல்றது. போகலாம் அப்படின்னு ஜி போறோம் கிளப்புறோம் அப்படின்னு அடுத்த நாள் கேட்டா இருக்கீங்க வேலை இருக்கீங்க நல்லா சொல்லணுமா ஆசைப்படுறீங்களா? அடுத்த லேல போய் பார்த்துக்கலாம். நான் இவனுங்க கிட்ட வரும்போது அந்த வீடியோ எடுத்திருந்தேன்னா அதை போட்டுருந்துக்கலாம். ஆமாம், அப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சீன் போடுற மாதிரி தெரியும். பட் ஆனால் உண்மையிலே மணாலியில் காலையில் 6 மணிக்கு 6:30க்கு எழுந்திரிச்சோம். இன்னமும் இப்போ மத்தியானம் எத்தனை மணின்னு கூட தெரியல. இன்னும் மணாலியில் தாண்டலை. ஸோ முக்கியமாக எங்கள் மூஞ்ச பதில் தெரியும், டயர்டாக இருக்கும். பட் விடுறதா இல்லை, எவ்வளோ டார்கெட் இருந்தாலும் அடிச்சு துப்புறோம். இதுக்கு மேலே அடிக்கணும். ஓகே சூப்பர். ஒரு மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியாக நாங்கள் வந்து மணாலி ஹைவேஸ் பிடிச்சிட்டோம். அடுத்த டெஸ்டினேஷன் வந்து எங்களுக்கு லே தான் வந்து எப்பயாச்சும் நம்ம வந்து இன்றைக்கி போயிடலாம் அப்படின்னு நினச்சி முடிஞ்ச அளவு போவோம்.
அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம். பட் வந்து மழை வந்து எங்களை வந்து தடுத்து நிப்பாட்டிருச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்ச போகிற அளவு போவோம், வழியில் எங்கே இருக்கோ நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிட்டே இருந்தோம். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மணாலி டு லேக் வந்து அட்டல் டனல்னு ஒரு டனல் இருக்குது. வேர்ல்டில் லாங்கஸ்ட்டு டனல் வந்து அதான். நாங்கள் போகிற டைம் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ரோத்தங் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அதை நம்ம ஏறி இறங்கினா மட்டும்தான் நம்ம அங்கே போக முடியும். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சுற்று. அதுவும் இல்லாமல் ஹில் ஏரியாவில் வந்து 50 கிலோமீட்டர்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி போகிறதான் பெரிய சவாலாகவே இருந்துச்சு. இது போகும்போது தாங்க எங்களுக்கு தெரிஞ்சு டெம்பரேச்சரு கோல்டெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. நாங்கள் நான் என்ன நினச்சிட்டேன், சாதாரண க்ளவ் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் க்ளவ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த நம்ம விண்டி, அப்புறம் போகிற மழை, ஈரம், அந்த மைனஸ் குளிருக்கெலாம் ஒன்றுமே செய்ய முடியல. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தெரியும், நான் கீழே உட்காந்து வந்து அந்த க்ளவ்வை கலட்டி இன்ஜின் ஹீட்டில் தான் வந்து அந்த க்ளவ்வை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மலையில் ரொம்ப ஒரு மாதிரி சொதன்னு ஆனதுனால என்னால் வந்து ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு. அதனால் வண்டியை நிப்பாட்டி வண்டி ஆஃப் பண்ணாமல் அந்த இன்ஜின் ஹீட்டில் 2 க்ளவ்வையும் பக்கத்தில் வச்சு அது முடிஞ்ச அளவு ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் வார்மாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தாங்க இதே மாதிரி இது ஒரு தடவை மட்டும் நான் செய்யலை. எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் நின்று ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு தடவை இதை பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். மோஸ்ட் பெயின்ஃபுல் ட்ரைவ், அதாவது வியூ வைஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ரைடு. அதோட சீனரிஸு, டிராஃபிக் கிடையாது, அவுட்டரில் ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் கிளைமேட்டு நல்லா பெஸ்ட்டு கியர் இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதை வந்து எங்களால் என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ
கடைசியாக வந்து எங்களால் வந்து லே அப்புறம் சர்ச்சு ரெண்டையுமே ரீச் பண்ண முடியல. அதனால் என்ன ஆச்சுன்னா கிலாங்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருந்துச்சு போகிற வழியில். ஸோ நைட் அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பாக அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம லே போனோமா இல்லையா அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.